அதாவது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 11 நாகை மாவட்ட மீனவர்கள் நிபந்தனையின் பேரில் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த சாந்தி பழனிக்குமார் என்பவருக்கு சொந்தமான விசைப்படைகள் 11 மீனவர்கள் கடந்த 23ஆம் தேதி கோடியக்கரை தென்கிழக்கே 41 கடல் மைல் தொலைவில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் நாகை மீனவர் நாகரத்தினம், சஞ்சய், பிரகாஷ், சிவராஜ், ராஜேந்திரன், சந்துரு, ரமேஷ், வர்ஷன், சுமன், ஆனந்த வேல் ஆகிய 11 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விசாரணைக்காக காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு முதல் கட்டமாக அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் மீனவர்கள் விசாரித்த பருத்தித்துறை நீதிமன்றம் இன்று 6ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த தகவல் நாகப்பட்டினம் மீனவர்களே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சிறை காவல் தேதி இன்று முடிவுற்ற நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இன்று காலை விசாரணை நடத்திய நீதிபதி 11 பேரையும் நிபந்தனை பேரில் விடுதலை செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு தினங்களுக்குள் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.